கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி. உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். கதை 2. கூழாங்கற்களின் ரகசியம். காங்கோ நாட்டு நாடோடி கதை. முன்னொரு காலத்துல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. கணவரோட பேரு ஜான், மனைவியோட பேரு கிளாரா. அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லை. 2 பேரும் வயல்வெளியில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்வாங்க. அவங்களோட வீடு வயல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தது. ஒரு நாள் 2 பேரும் மாலையில கால்வாய் கரையோரமா நடந்து வீடு திரும்பிட்டு இருந்தாங்க. கிளாரா கீழே குனிஞ்சு அங்க இருந்த வெண்மையான கூழாங்கற்களை எடுத்தாங்க. கற்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. எதுக்காக இந்த கற்களை எடுத்து வைக்கிற அப்படின்னு ஜான் மனைவியை பார்த்து கேட்டாரு. கத்திகளை தீட்டுறதுக்கு உதவும் என்றாள் கிளாரா. வீட்டுக்கு வந்து முன்கதவின் பக்கத்தில் தரையில் கற்களை வைத்தாள். ஜான் அடுப்பை பற்ற வைத்தான். கிளாரா சமையல் செய்தாள். இருவரும் சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க. அடுத்த நாள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது அவங்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவர்கள் உடைகள் இஸ்திரி போடப்பட்டிருந்தது. வீடு சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. உணவு சமைக்கப்பட்டிருந்தது. இந்த வேலைகள் எல்லாம் யாரு செஞ்சிருப்பாங்கன்னு அவங்க ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. எங்கு தேடியும் யாருமே இல்ல. யாரும் வந்து போனதுக்கான அடையாளமும் இல்ல. என்ன வினோதமா இருக்கு என்று கிளாரா தலையை ஆட்டினாள். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிளாரா கத்தியை தீட்டுறதுக்காக கூழாங்கற்களை தேடினா. அவ்வளவுதான். அதுல இருந்து பொறி வந்து பளபளன்னு தீட்டப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு நாள் மாலையும் அவங்க வீடு திரும்பும் போதும் வீட்டு வேலைகள் முடிக்கப்பட்டிருப்பத அவங்க பார்த்தாங்க. சில நாட்கள் அவங்க மத்தியானமா திரும்பி வந்தா வீட்டுல வேலைகள் அறகுறையா இருக்கும். அப்பதான் நிறுத்தப்பட்டது மாதிரி இருக்கும். வயல்வெளிகளுக்கு போய் திரும்பி வந்தா அரைக்குறை வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கும். ஜானும் கிளாராவும் குழப்பத்திலையும் ஆச்சரியத்திலையும் இருந்தாங்க. ஒரு நாள் இரவு அவங்க வீட்டோட தாழ்வாரத்துல அமர்ந்திருக்கும் போது ஒரு தடித்த பெண்மணி அவர்களை காண வந்தார். அங்குள்ளவர்கள் அப்பெண்மணியை ஈஸ்டர் அம்மான்னு சொல்லுவாங்க. அங்குள்ளவர்கள் அவர்களை கண்டு கொஞ்சம் பயப்படவும் செய்வாங்க. அவங்க குறி சொல்றவங்க. ஜானும் கிளாராவும் ஈஸ்டர் அம்மாக்கு வணக்கம் சொன்னாங்க. நேற்றுக்கு ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். உங்க வீட்டுல இருக்கிற கூழாங்கற்கள் 2 கற்கள் அல்ல, அவங்க 2 பேரும் அனாதை குழந்தைகள் என்று ஈஸ்டர் அம்மா சொன்னதும் இவங்களால நம்பவே முடியல. அந்த கற்களை பார்த்தா விசேஷமா தோணுச்சு என்றாள் கிளாரா. நாளைக்கு தரையில தண்ணி ஊத்தி கொஞ்சம் உணவு போட்டு மறைச்சு வச்சு பாருங்க, சத்தம் போடக்கூடாது என்று ஈஸ்டர் அம்மா கூறிவிட்டு போனார்கள். காலையில் சேவல் கூவுவதற்கு முன்னர் எழுந்து ஈஸ்டர் அம்மா சொன்னபடி செஞ்சுட்டு கட்லுக்கு அடியில ஒளிஞ்சு ஜானும் கிளாராவும் பார்த்தாங்க. திடீர்னு கூழாங்கற்கள் சிறுவனாகவும் சிறுமியாகவும் மாறியது. குழந்தைகள் இருவரும் அழகாக இருந்தனர். இருவரும் காடிக்கொண்டு தரையை சுத்தம் செய்யும் வேலை செய்தனர். குழந்தைகளை பார்த்து கிளாரா மயங்கினாள். ஜானிடம் ஏதோ சொல்ல வந்தாள். பேசாதே என்று ஜான் எச்சரிக்கை செய்தார். ஆனால் சுத்தம் செய்யும் போது எழுந்த தூசி அவர்களை தும்மல் போட வைத்தது. சத்தம் கேட்டதும் குழந்தைகள் மறைந்தனர். 2 கூழாங்கற்கள் கதவருகில் கிடந்தன. அந்த குழந்தைகளை பிடிக்க முடியாமல் போய்விட்டது என்று கிளாரா வருந்தினாள். அவர்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் என்று சொன்னாள். ஈஸ்டர் அம்மா அதற்கு ஒரு வழி சொல்ல முடியும் என்றான் ஜான். கிளாராவும் அதை ஒப்புக்கொண்டாள். அடுத்த நாள் ஜானும் கிளாராவும் பை நிறைய பழங்களையும் எடுத்துக்கொண்டு ஈஸ்டர் அம்மாவிடம் சென்றனர். ஈஸ்டர் அம்மா வீட்டில் இருந்தார். அவர்களை பார்த்ததும், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். கனவுல தெரிஞ்சது நிஜம்தானே? கூழாங்கற்கள் எங்கிருந்து வந்ததுன்னு கனவுல நான் பார்த்தேன். ஒரு மந்திரவாதி வீட்டுல குழந்தைங்க வேலை செஞ்சாங்க. சாகுற வரைக்கும் அங்கதான் வேலை செய்ய வேண்டி இருக்கும்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தப்பிச்சு வந்துட்டாங்க. மந்திரவாதி அவங்கள கூழாங்கற்களா மாத்திட்டான். வெள்ளம் கூழாங்கற்களை அடிச்சிட்டு வந்து உங்க பக்கத்துல போட்டிருக்கு. நீங்க அதை வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க என்று விரிவாக சொன்னார் ஈஸ்டர் அம்மா. கூழாங்கற்களாக இருக்கும் அவர்கள் திரும்பவும் குழந்தைகளாக மாறுவதற்கு மந்திரவாதியிடம் 3 பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்று அந்த அம்மா சொன்னார். என்ன பொருட்கள் என்று கிளாரா கேட்டாள். வெள்ளை பசுவிடமிருந்து பால், வெள்ளை நிற கோழியிடமிருந்து முட்டை, மந்திரவாதி வீட்டில் விளைந்த கோதுமை ஆகிய 3ஐயும் கொண்டு வாருங்கள். மந்திரவாதியின் சாபத்தை மாற்றி குழந்தைகளாக தருகிறேன் என்றார் ஈஸ்டர் அம்மா. மந்திரவாதியின் வீடு எங்க இருக்குது? ஜான் கேட்டார். கால்வாயின் முடிவில் இருக்கிறது என்றார் ஈஸ்டர் அம்மா. ஜானும் கிளாராவும் போவதற்குரிய தயாரிப்புகளை செய்து கொண்டு மந்திரவாதி வீட்டை நோக்கி கிளம்பினார். அன்று மாலை அவர்கள் மந்திரவாதியின் வீட்டை கண்டுபிடித்தனர். மந்திரவாதியின் வீட்டின் முன்புறம் பசுமாடு நின்றிருந்தது. வெள்ளை கோழிகள் மேய்ந்து கொண்டிருந்தன.
வீட்டை சுற்றிலும் கோதுமை கதிர்கள் விளைந்திருந்தன. வீட்டின் ஜன்னல் வழியே பார்க்கும்போது மந்திரவாதி உள்ளே இருப்பது தெரிந்தது. அவன் கண்கள் பாம்பு கண்களைப் போல் இருந்தன. பாலும் முட்டையும் கோதுமையும் எடுக்கும்போது மந்திரவாதி பார்த்தால் நம்மை சபித்து விடுவான் என்றான் ஜான். நான் மந்திரவாதியிடம் சென்று பேச்சு கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் 3 பொருட்களையும் நீ எடுத்துவிடு என்று கிளாரா ஜானிடம் கூறினாள். நல்ல திட்டம், ஆனால் ஜாக்கிரதை என்றான் ஜான். கிளாரா மந்திரவாதியை சந்தித்து நலம் விசாரித்தாள். மந்திரவாதி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். எனக்கு நீங்க நல்வார்த்தை கூறி ஆசீர்வதிக்க வேண்டும். என் துன்பங்கள் விலக வேண்டும். அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று கிளாரா கூறினாள். கிளாரா அருகில் வந்து அமர்ந்தபடி மந்திரவாதி அழைத்தான். கிளாரா தைரிய வரவழைத்து கொண்டு போனாள். அப்போது வெளியே இருந்து ஜானின் கூக்குரல் கேட்டது. அதை கேட்டு பயந்த கிளாரா ஜானின் பெயரை சொல்லி அழைத்தாள். நீங்க 2 பேரும் கெட்ட நோக்கத்தோட இங்க வந்திருக்கீங்க. அவனை என்ன பண்றேன் பாரு என்று கூறியபடி மந்திரவாதி கிளாராவை வீட்டுக்குள் தள்ளி பூட்டிவிட்டு வெளியே போனான். கிளாரா தைரியத்தை இழக்கவில்லை. மந்திரவாதியின் உயிர் இங்கிருக்கும் ஏதோ ஒரு பொருளில் தான் இருக்கிறது என்று நினைத்தாள். அங்குள்ள மேஜை மீதிருந்த பாட்டில்களில் திரவங்கள் இருந்தன. அதற்குள் சிலந்து பூச்சிகள், கரப்பான் பூச்சிகள் கிடந்தன. ஒரு எலியின் எலும்புக்கூடு ஒன்று மறைவான இடத்தில் இருந்தது. கிளாரா எலும்புக்கூட்டை எடுத்து கைகளால் நெரித்தாள். மந்திரவாதி அதை ஒண்ணு செய்யாத என்று அலறினான். அவன் கைப்பிடிக்குள் ஜான் மயங்கியிருந்தான். கிளாரா எலும்புக்கூட்டை நெருப்புக்குள் போட்டாள். நீ என்னை எரிக்கிறாயா என்று கூவிக்கொண்டு மந்திரவாதி கிளாராவை நோக்கி வந்தான். மந்திரவாதி ஒரு கருப்பு வண்டாக மாறினான். கிளாரா வண்டை காலால் மிதித்து நசுக்கி கொன்றாள். அந்த நிமிடமே ஜான் மயக்கம் தெளிந்தாள். பால் கொட்டி விட்டது, முட்டை உடைந்து விட்டது என்றான். பரவாயில்ல, மந்திரவாதி ஒளிந்தான், தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் என்றாள் கிளாரா. அடுத்த நாள் காலை இருவரும் ஈஸ்டர் அம்மாவை சந்தித்து 3 பொருட்களையும் கொடுத்தனர். அதிலிருந்து செய்த 2 ரொட்டிகளையும் வீட்டின் மேஜை மீது வையுங்கள். ரொட்டிகளை சாப்பிடும் குழந்தைகள் மறுபடியும் கூழாங்கற்களாக மாற மாட்டார்கள் என்றார். ஜானும் கிளாராவும் அவ்வாறே செய்தனர். அவர்களுக்கு மகனும் மகளும் கிடைத்தனர். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.